2025 வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு இயர் தான். தனுஷ் அவர்களுடைய படங்கள் குபேரா எனக்குமே ஒரு ஏமாற்றமான ஒரு இதாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம இருக்கவே முடியாது. அதில் தனுஷ் சார் இருக்காரு. பாயிண்ட் 1ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் உண்மையா பிச்சைக்காரனாக தான் இருந்தார். அதில் இட்லி கடை அப்படின் போது படத்தோட சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு. பட் எனக்கு அந்த பவர் பாண்டியில் கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து நீங்க கிடைக்கும். தனுஷ் சாரோட அந்த லைட்டர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு இது இருக்கு. யாரடி நீ மோகினியா இருக்கட்டும், உத்தம புத்திரனா இருக்கட்டும், திருச்சிற்றம்பலம், அதுதான் இந்த படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எமோஷனலா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இருந்தது. ஆனா கருத்தா கரெக்டா இருந்துச்சா? கருத்தியெல்லாம் பிடிக்கல அப்படின்றதுனால ஆண்பாவம் பொல்லாதது. ஆக்சுவலா ஆண்பாவம் நல்ல ஹிட். ஆனா எனக்கு அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் நான் எதிர்பார்க்காத ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னா அது ஆரோமலை. ஆரோமலை வந்த டைம்ல நாயகனோட ரீரிலீஸ் போயிட்டு அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய படம் மதராசி. எமோஷன்ஸ்ல ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபைட்ஸ் எல்லாம் பிரிச்சிருந்தாங்க. விஜய் ஜமாலோட ஃபைட் வர்ற சீன் எல்லாம் தெரியா இருந்தது. அடுத்து இன்னொரு முக்கியமான படம் வீர தீர சூரன் பார்ட் 2. ஏன் அந்த படம் பெருசா நகரல அப்படின்றது எனக்கு தெரியல. பேர்பட்ட ஒரு படத்துல இப்படி ஒரு இன்டர்வல் நான் எதிர்பார்க்கல. இந்த வருஷம் பெரிய பட்ஜெட் படங்கள் நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றுச்சோ அந்த அளவுக்கு சிறிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் பயங்கரமா. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மேட்னி. கண்டிப்பா காளிவங்களோட ஆக்டிங்லாம் வா. ஒரு படத்துல காமெடியன் அழுறாருன்னா நம்ம அழுதுறோம். அதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து அவரை காமெடியன் சொன்னதுல ஒரே படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு படம் வந்து வாவாத்தியார். நான் லைக் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அடுத்தது தனுஷ் அவர்களுடைய படங்கள். குபேரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது மேல எனக்கு பெருசா உண்மையா சொல்ல போனா பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லை. யூஸ்வலா எனக்கு பைலிங்குவல் படம் தமிழ்லயும் வருது இன்னொரு மொழியிலையும் வருது அப்படின்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா அது எந்த மாதிரி நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு குபேரா எனக்குமே ஒரு ஏமாற்றமான ஒரு இதாக தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஏமாற்றம்னு நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே அவ்வளவுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னும் போது அதே மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்து. அதுல வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நான் என்ன சொல்லும் போது எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம இருக்கவே முடியாது. அதுல தனுஷ் சார் இருக்காரு. ஆமா அதுல வந்து நம்ம தனுஷ் சார் கிட்ட இருந்து நம்ம அது அதிகபட்சம் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா அவரோட ஆக்டிங் நம்மள ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். அந்த படத்துல வந்து ஃப்ரம் பாயிண்ட் 1ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் தனுஷ் சார் வந்து உண்மையா பிச்சைக்காரனா தான் இருந்தாரு. அதை வந்து எங்கேயுமே இப்போ ஒரு சில படங்கள்லாம் நம்ம முன்ன பார்த்துருப்போம். அவர் வந்து ரொம்ப லோவா ஒரு டவுன் இதுல இருப்பாரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா அவரோட ஆட்டிடியூடே மாறுற மாதிரி இருக்கும். அவரு ஃபுல்லா கெட்டப் மாத்தினா அந்த எனக்கு எங்கேயுமே ஓகே அந்த பிச்சைக்காரன்ற ஒரு கேரக்டர் வந்து இப்படி முடிவெட்டிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த படம். அதை சூப்பரா கேரி பண்ணாரு. பட் செகண்ட் ஹாஃப் அகைன் திருப்பி செகண்ட் ஹாஃப் ஐயோ எனக்கு தனுஷ் பெர்ஃபார்மர் வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நாகார்ஜுனா சாரும் நாகார்ஜுனா இருக்கட்டும் ரஷ்மிகா இருக்கட்டும் எல்லாமே இல்லை பெர்ஃபார்மர்ஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் படமா என்னால அது வந்து ஏத்துக்கவே முடியல. எனக்கு கரெக்டா சொல்ல வராங்கன்றது கன்வே எனக்கு இது கரெக்டா தப்பான்றது இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு பைலிங்குவல் படம் அப்படின்னும் போது எனக்கு அதுல ஒரு இங்கேயா அங்கேயா அப்படின்ற ரெண்டு சைடையும் நம்ம இது பண்ணணுமோ அப்படின்றதுனால ஏதோ ஒரு குழப்பத்திலேயே அந்த படம் போயிடுமோ அப்படின்ற மாதிரி. அது என்னன்னா நமக்கு இப்போ ஒரு டப்பிங் படம்னா நம்ம அந்த மைண்ட் செட்ல போயிட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டுமே இப்போ இது தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுது. பட் அந்த படம் பார்க்கும்போது நிறைய போர்ஷன்ஸ் வந்து தெலுங்குல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. கரெக்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சது அந்த என்ன சொல்றது இல்லாமலே இருந்தது. அது ஒண்ணு அதுவுமே எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. வெற்றிமாறன் சார் படங்கள் பார்த்து வளர்ந்த பையன் கிடையாது. என்ன ப்ரோ கேக்குறீங்க? ஸோ அது வந்து பெருசா இல்லை. அடுத்து இட்லி கடை அஸ் அ டைரக்டரா அவங்கன்னா ராயன் படிச்சு ராயன்மே ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வந்தது. அடுத்து இட்லி கடை அப்படின் போது படம் என்ன மாதிரியா இருக்கு? ஒரு லைட்டர் சப்ஜெக்ட். படத்தோட சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிவி பிரகாஷோடைய சாங்ஸ் எல்லாம் படத்தோட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போச்சு. எனக்கு அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு. ட்ரெய்லர் ஒவ்வொரு போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு டவுட் வர ஆரம்பிச்சு. இட்லி கடைன்றாரு இங்கன்னா பாக்ஸிங் பண்ணிருக்காரு. ஒரு பாக்ஸிங் கோச்சா இல்ல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி அதுவும் சைடு போகுதா ஒரு பாக்ஸிங் கோச்சா இருக்காரா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அதோட சாயல் இதுல அடிச்சது. மசாலா கேஃபே இது என்னது இது பண்ற துல்கர் சல்மானுடைய தெரியுது. ஸோ அந்த சாயல் எனக்கு வந்தது. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் இல்ல ஒரு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டா இல்லாத மாதிரியான ஒரு ட்ரெய்லரா தான் எனக்கு அது பட்டுச்சு. படம் பார்க்க போகும்போது ஆனா நீங்க ஹைப் பயங்கரமா இருந்தது. ஓகே இது என்ன மாதிரியா இருக்குன்னா தனுஷோடைய பவர் பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல லைட்டர் சப்ஜெக்ட் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஹோல்சமா இருக்கும்.
ராயன் வந்து அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, பட் ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் எனக்கு அந்த பவர் பாண்டியில கிடைச்ச ஒரு அனுபவம் வந்து நீங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு தனுஷாரோட அந்த லைட்டர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு இது இருக்கு. ஆமா. ஏன்னா யாரடி நீ மோகினியா இருக்கட்டும், உத்தம புத்திரனா இருக்கட்டும், ரீசெண்டா திருச்சிற்றம்பலம் எனக்கு வந்து இந்த படம் தங்கமகன் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த படம் எந்த அளவுக்கான அந்த ஹிட் அந்த இதுக்குன்னு தெரியல, பட் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு லைட்டர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து தனுஷார் எப்பவுமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த வரிசையில இட்லி கடை அப்படிதான் இருக்கும், பவர் பாண்டியா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்து பிடிக்கும்ல. அவரோட அந்த டிராமா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், ஃபேமிலி டிராமா சூப்பரா இருக்கும் அவர்கிட்ட. அதுதான் இந்த படத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலா அந்த படம் எமோஷனலா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இருந்தது. அந்த ஃபேமிலி எமோஷன், ஃபேமிலி டிராமா இருந்தது. ஆனா கருத்தா கரெக்டா இருந்துச்சா, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. கருத்தா ஓகேவா, ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்பாவோட ஆசைக்காக இங்க வந்து சின்னதா ஒண்ணு வச்சு ஏன் அதை கஷ்டப்படணும்? அது என்னன்னா அது கருத்தாதான் நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த படத்தை டிட்டாச் பண்ணுச்சு. இப்போ அது கருத்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அப்பாவோட எமோஷன் சீன் கனெக்ட் ஆயிடும். அது எல்லாமே நமக்கு பிடிச்சிரும். ஆனா இப்பவும் நிறைய பேருக்கு அந்த படம் ஊர் சைட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு, சென்னையில வந்து ஊரை மிஸ் பண்றவங்களுக்கு அந்த படம் பயங்கர கனெக்ட் ஆன படம். பட் அந்த படம் சொல்ல வர கருத்து மட்டும் தான் நமக்கு அதுல அந்த டிட்டாச் பண்ணிருச்சு. மேபி இருக்கலாம். எனக்குமே நான் அந்த ஒரு கருத்துக்குமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை கொண்டாடினவங்க நிறைய பேர், எக்கச்சக்க பேர் பார்த்தேன் இங்க வந்து. அதுவும் குறிப்பா அந்த தியேட்டர் வெளியே ரிவ்யூஸ் எடுக்க போகும்போது பயங்கரமா இருக்குன்னு சொல்லும்போது ஒருவேளை அப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகே, அப்ப நான் அதை வந்து கரெக்டா அதை உள்ள வாங்கிக்கலையோ, இல்ல மேபி நமக்கு அந்த எமோஷனலா நம்ம கனெக்ட் பண்ண முடியலையோ இந்த ஒரு காரணத்தினால. நம்ம ஆக்சுவலா கரெக்டா தான் எடுத்துக்கிட்டோம். நமக்கு அந்த ஒரு ஃபேக்டர், அந்த ஒரே ஒரு ஃபேக்டர் தான் லைட்டா தூக்கி விட்டுருச்சு, தள்ளி விட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம சூப்பரா சம்பாரிச்சு பெரிய ஒரு இடத்துல செட்டில் ஆகி, எங்க அப்பா இட்லி கடை வச்சாரா, நான் ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டல் வைக்கணும், நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல பண்ணணும், இல்ல அதே ஊர்ல தான் இருக்கணும், அங்க அட்லீஸ்ட் அந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரியாவது அதை கிரியேட் பண்ணோம், எங்க அப்பா கொடுத்த அந்த டேஸ்ட்டை நான் கொடுக்கணும், அப்படி போவோம். அந்த பிராண்டை நான் மாத்துறேன், ஒவ்வொரு இடமா நான் கொண்டு போறேன் அந்த இட்லியை. சோ இப்போ உண்மையிலே இந்த சிவனேசன் இட்லி ஃபாரின்ல இப்ப சாப்பிடுறாங்க. அவங்க என்ன கடை வச்சிருப்பாங்க, KFC-யா அது மாதிரி ஏதோ ஒரு கடை இது இருக்கும்ல, பிரான்சைசி வச்சிருப்பாங்க. அதுக்கு இந்த பிரான்சைசி போட்டி ஆகுது, அந்த லெவல்ல போகுது. அப்பனா ஓகே, இது ஒரு மோட்டிவேட்டிங்கான, இல்ல நான் இங்கதான் இருப்பேன், அதே இட்லி கடைக்குள்ளதான் இருப்பேன், அதே மாதிரி அன்னைக்கு எங்க அப்பா ஆட்டுக்கல்ல ஆட்டினார்னா இன்னைக்கும் நான் அதுலதான் ஆட்டுவேன். சோ அப்படியே தூக்கி ரொம்ப லெவலை கம்மி பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம இது போதும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்து என்னன்னா மாவாட்டுறது ஆட்டுக்கல் ஆட்டினா கரெக்டான பதத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா கிரைண்டர்ஸ் வந்து இப்ப எந்த பதத்துல கேட்டாலும் அதை அரைச்சு கொடுக்குற கிரைண்டர்ஸ் இருக்குது. ஏஐ கிரைண்டர்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு. ஒரு பீரியடிக்கா ஒட்டாத ஒரு கனெக்ஷன் கொடுத்ததுனால மத்த எல்லாமே ரொம்ப வேகாயிடுச்சு, நமக்கு அதை கனெக்ட் பண்ண முடியாம ஆயிடுச்சு. அது அந்த படத்தோட இது. பட் இதை எதையுமே இந்த விஷயத்த மைண்ட் பண்ணாம அந்த படத்துக்குள்ள உட்காந்தோம்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த மாடு வந்து அப்பா மாதிரி வந்து ஒரு இது பண்றது, அது அந்த போர்ஷன் எழுதுன விதமே நல்லா, சாமி வரும் பாட்டோட அந்த மாண்டேஜ் எனக்கு ரொம்ப. தனுஷ் சார் அவரை டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார்ல, அந்த போர்ஷன் நல்லா இருக்கும். அவர் ஃபுல்லா மீசை எல்லாம் தாடி எல்லாம் எடுத்து மீசை மட்டும் வச்சு அது நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆயிருக்கணும் நமக்கு. அதான் இந்த கருத்துனாலதான். இன்னொன்னு நான் கருத்தியெல்லாம் ஒரு இதுல இது பிடிக்கல அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்காம போன படமும் வந்து ஆண் பாவம் பொல்லாதது. அப்படியா? அவன் எனக்கு அது உண்மையா சொல்ல கொஞ்சம் கூட எனக்கு ஆக்சுவலா ஆண் பாவம் நல்ல ஹிட், இந்த வருஷத்தோட ஹிட் படம் ஆண் பாவம். ஆனா எனக்கு அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அது வந்து ரொம்ப கொஞ்சம் நிறைய இடங்கள்ல அது கொஞ்சம் இந்த ரிக்ரெசிவான விஷயங்களை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுதோ அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பான ஒரு வெட்டிங் சீன்ல வந்து அவங்க வந்து அந்த ஸ்லீவ்லெஸ் போட்ட ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொட்டிக்கு போகும்போது அவர் லுங்கி கட்டிட்டு வர்றதா இருக்கட்டும், அது வந்து எனக்கு கொஞ்சம் ரிக்ரெசிவா இருந்துச்சு. அதில் வர டைலாக்ஸா இருக்கட்டும், ஜியோ அப்படி அப்படின்றதா இருக்கட்டும், டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்னு பேசுறது, சூடோ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இது வந்து கொஞ்சம் அது என்னோட மீட்டர்ல இல்ல. அது வந்து என்னால கருத்தியெல்லாம் அதை என்னால ஏத்துக்கவே முடியல அந்த படத்தை. ஸோ அதனால அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. அது உண்மையா சொல்ல போனா நான் சொல்றேன், நிறைய பேர் எல்லாருமே கொண்டாடினாங்க அந்த படத்தை. பட் ஆனா என்னால அது வந்து ஏத்துக்கவே முடியல. இல்ல எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஏர்லியா வந்துருச்சோன்னு தோணுச்சு. ஓகே, இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வர வேண்டிய படம். ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஃபெமினிசமே பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஓப்பனா ஃபெமினிசம் புரிய ஆரம்பிக்குது. அதோட ஆப்போசிட் சைடு வந்து சூடோ ஃபெமினிசம் இருக்குதான், நம்ம இல்லைன்னு அதை மறுக்கவே முடியாது. பட் இன்னைக்குதான் நம்ம அதை பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்த டைம்ல வந்து ரொம்ப ஏர்லியா இது இருக்கா, நான் இதையும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, அதான் சொல்றேன், ஒரு 10 இயர்ஸ் லேட்டர் ஒரு அந்த சைடோட வழி என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் வந்த போது அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம், மேபி இருக்கலாம், அது கூட இருக்கலாம். பட் ஆண் பாவம் போல அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் நான் எதிர்பார்க்காத
கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னா அது ஆரோமலை நான் சொல்லுவேன். கிஷன் தாஸோடைய படம். எனக்கு என்னன்னா ஹோல்சமான ஒரு லவ் டிராமா படம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த ரொமான்டிக் காமெடி படங்கள் அது வந்து எனக்கு ஆரோமலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி எதனால அப்படின்னா அதுல வர காமெடிஸ் எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த காமெடி இப்படிதான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது இல்ல அப்படி கிடையாது, நான் வேற மாதிரி கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு காமெடிஸ் எல்லாமே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொமான்டிக் காமெடி படங்கள்ல ரொமான்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, டிராமா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு காமெடி முக்கியம். அந்த காமெடி எல்லாமே அந்த படத்தை ஃபுல்லாவே நான் உட்கார வச்சு பார்க்காது. ஸோ அதனால எனக்கு ஆரோமலை வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆரோமலை வந்த டைம்ல நாயகனோட ரீரிலீஸ் போயிட்டு ஓகே ரைட். ஸோ ஓகே எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த மதராசி. நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்த ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் டெஃபினட்டா சொல்ல ஒரு அபோவ் ஆவரேஜான படம். எனக்கு நான் என்ஜாய் பண்ணேன். அவங்க ரொம்ப மைண்ட்ல வச்சிருந்தது வந்து ப்ரொமோஷன்ஸ்ல ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க. இது ஹைப்பே கொடுத்துட வேண்டாம். புக்கிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இனிஷியலா ரொம்ப பிக்கப் ஆக டைம் எடுத்துச்சு, அதெல்லாமே இருந்தது. பட் சம்பவம் அந்த படம் 100 crores எடுக்க மேனேஜ் பண்ணிருக்கு. ஓகே, என்னன்னா அது அவங்க ப்ரமோஷன்லேயே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா அதை ப்ரமோட் பண்ணிருக்கலாம். ஏன்னா முருகதாஸ்ன்ற ஒரு சூப்பர் டைரக்டர், சிவகார்த்திகேயன் வந்து அமரன் அவ்வளோ பெரிய ஹிட், அதுக்கடுத்து வந்து வர்ற படம். ஸோ இது ரெண்டுமே அந்த இடத்துல வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை பெருசு பண்ணிருக்க முடியும். பட் அதை ரொம்ப லைட்டரா வச்சதுதான் அந்த படத்தை அந்த அபவ் ஆவரேஜ் கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹைப்பை கொடுத்துருந்தோம்னா நமக்கு இது இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு இருக்கும். ஹைப்பே இல்லாம போய் பார்த்தவங்களுக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபீலை கொடுத்துச்சு அந்த படம். எனக்கு ஏஆர் முருகதாஸ் பெரிய ஃபேன். சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது என்ன எப்படி ஹைப் ஆகாம இருக்கான்னு சொல்றீங்கன்றது எனக்கு பிடிக்காதா? அப்போ நான் எப்படி போய் உட்காந்துருப்பேன் நானு. சோ அதுதான் நம்ம ஞாபகம் இருக்கு. மதராசி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டதுன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னன்னா 2-3 பிரச்சனைகள் இருந்துச்சு. இல்ல இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம். பட் ஆனா ஓவராலா நான் பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி ஃபைட்ஸ் எல்லாம் பிரிச்சிருந்தாங்க. ஸ்டண்ட் சிவோட சன் கெவின் பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். கெவின் பர்சனலா பேசினாலே அப்படியே அவ்வளவு எனர்ஜியானாலே. அவர் பேசுறதே இப்படிதான் பேசுவாரு. ட்ரெய்லர்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே, இது வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ரொம்ப பக்காவா இருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம அவுட் சைட் சோர்ஸ், அதாவது வெளியில இருந்து நம்ம கேள்விப்படுவோம்ல படத்துக்குள்ள இல்லாம, இதுல வந்து சிவகார்த்திகேயன் அவரோட சேலரியில ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணாரு. படத்தை வந்து கரெக்டா அந்த இதுல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து படத்துக்குள்ள அந்த பட்ஜெட் வந்ததுனால அந்த தெரிஞ்சது இது எல்லாமே எவிடென்ட்டா இருந்தது. நமக்கு தெரிஞ்சு அதான் சொன்னது, எவிடென்ட்டா இருந்துச்சு. படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டரான நல்ல இடத்துல இருந்திருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா அது மேபி லைக் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா மேபி லைக் 1 or 2 அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்திருப்பாங்க படத்துல. பட் அது எதுவுமே இல்லாம படம் வந்து ஒரு ஆக்சுவல் படமா வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப வித்யுத் ஜமாலோட ஃபைட், வித்யுத் ஜமால் கிளைமேக்ஸ் ஃபைட், எனக்கு எல்லாம் அவர் வர்ற சீன் எல்லாம் தெரியா இருந்தது. நான் ஃபைட் சீன்ஸ் மட்டுமே அந்த படத்துல பார்த்துட்டு இருக்கேன். அந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்தான அந்த படத்துல வர அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி தான் பார்ப்பேன். அண்ட் மதராசி எனக்குமே என்ன கொஞ்சம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை. அது எனக்கு வந்து அந்த கேரக்டரை எடுத்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து நம்ம லார்ஜர் தென் லைஃப் கேரக்டரா ஒரு முகுந்த் வரதராஜன்ற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா எஸ்கே மேல ஒரு இது வந்துருச்சு, ஒரு ரெப்புடேஷன் வந்துருச்சு, அவர் இப்படி அப்படிங்கறத நம்ம இப்படி பார்த்துட்டோம். அப்போ அடுத்த படத்துல வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு பைத்தியம் தனுஷ் சார் வந்து பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு இதை எடுத்து பண்ணாரோ, இந்த சைட்ல வந்து எஸ்கே வந்து பைத்தியம் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து மென்டல் இல்னஸ் அந்த ஒரு கேட்டகரியில ஒரு எடுத்து பண்ணும் போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இப்பதான் நம்ம இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்து அது பயங்கர பெரிய ஹிட் ஆயிருக்கு, நம்ம அடுத்ததுலேயே இப்படி ஒண்ணு கொடுக்குறோன்ற அந்த எந்த ஒரு தாட்டம் இல்லாம கதை சொல்லுது, கதை எடுத்துட்டு போகுது, இந்த அதாவது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபைட் சீன்ஸ்லாம் பிஃபோர் டைம்ல எஸ்கே வந்த படங்கள்லாம் ஃபைட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஒட்டலை அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். யாருமே மறுத்திருக்க மாட்டாங்க இதுல எஸ்கே பண்ண ஃபைட் வந்து. எனக்கு நான் ரொம்ப அவரோட ஃபைட் எல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து மாவீரன். மாவீரன்ல எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ண, அதுவும் பரத் சங்கரோட மியூசிக். அகைன் ஏன் மாவீரனுக்கு ரொம்ப நம்ம பிடிச்சிருந்ததுன்னா அதுல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து அவரு அதை நாக்குது அப்படின்ற. அப்போ நமக்கு எல்லா படத்துலயுமே வந்து
அந்த என்ன சொல்றது சிவகார்த்திகேயனா அது அந்த சொல்றேன் அந்த ஹீரோ அது பண்ணாரு. இப்போ முகுந்த் வரதராஜன் அப்படி இருந்தாரு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்ததுல, அதை இந்த படம் உடைச்சிருச்சு. கரெக்ட். இனிமேல் எஸ்கே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு படம் நடிச்சாருன்னா பிடிக்கும் அப்படிங்கிறது தான் மதராசி பிரேக் பண்ணுச்சு. கரெக்ட். ஸோ அது எனக்கு உண்மையாவே இந்த மதராசி பிடிச்சி. மதராசி ரிலீஸ் ஆன அதே நாள் இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம். எனக்கு அந்த இது அதில் நிறைய மாற்று கருத்துன்றதை தாண்டி அதில் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அந்த மாற்று கருத்து எனக்கு எதுவும் பெருசா இல்லை, அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு. 1 or 2 இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே மாதிரி தோணுச்சு. பட் ஆனா ஓவராலா நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் அது. ஏன்னா ஒரு பையனா நம்ம கம்மிங் ஆஃப் ஏஜ் படங்கள் வந்து ஆண்களுக்கு வந்து நிறைய படங்கள் இருக்கு, பெண்களுக்கு வந்து அப்படி எதுவுமே பெருசா இல்லை. அப்படின்னும் போது ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் இது வந்து நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பெண் மனசு ஆழம் என்ன, ஆம்பளைக்கும் தெரியும் பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்துல என்ன இருக்குன்றது எனக்கு இந்த பேட் கேர்ள் படத்து மூலமா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. அது பார்க்கும்போது என்னன்னா சில எனக்கு கூட சேர்ந்து இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, எனக்கு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றதுனால பார்க்க முடியும். ஃபீமேல் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ண பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஒரு ஓகே என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தங்க வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ரெவல்யூஷனரியான ஒரு ஃபிலிமான அதை படிக்க. எனக்கு அந்த படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு கோலிவுட் படம் அப்படிங்கிற அந்த இதுலலாம் இல்லாம ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்தது அதோட மொத்த ப்ராசஸ்மே. அதாவது அவங்க மேக்கிங்கா இருக்கட்டும், அவங்க அதை ஹேண்டில் பண்ண அந்த விதமா இருக்கட்டும். பட் எனக்கு நான் எங்க ப்ராப்ளம்னு பாக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அது நான் ஒரு பையன்றதுனால எனக்கு அது புரியலையா, எனக்கு அது தெரியலையான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க, அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது, அட்டகத்தில அந்த அட்டகத்தின்ற கேரக்டர் என்ன சொல்ல வருதுன்னா, நான் வேஸ்ட், நான் ஒரு அட்டகத்தி, நான் அதுதான் அந்த படத்தை வந்து அந்த கேரக்டர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் கொஞ்சம் இப்படிதான், நான் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுவேன், இதுதான் எனக்கு என் லைஃப்ல இப்படி ஒரு லவ் ட்ராக் வந்து நான் அதுல சொதப்பனா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா அந்த கேரக்டர் காட்டிட்டு இருந்தது. இதுல அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன சொல்ல வருது, எனக்கு அதுதான் நான் திருப்பி சொன்னேன், நான் ஒரு பையன்றதுனால எனக்கு அது புரிய மாட்டேங்குதா, என்னன்னு தெரியல அப்படின்னு. பட் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்களுக்குமே எனக்குமே என்ன சொல்றாங்கன்றது எனக்கு சீரியஸா புரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. அப்போ தெரியல நான் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு அந்த படத்தோட அது என்ன கெட்டவே எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த அம்மா போர்ஷன், அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் ரொம்ப இன்டர்நேஷனலா இருக்குன்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப நம்ம தமிழ் படங்கள்ல ட்ரீட் பண்ற வேலை அது ட்ரீட் பண்ணல. அது நீங்க கம்ப்ளீட்டா அதோட லாங்குவேஜை மாத்தி ஒரு பிரெஞ்சு மொழியிலயோ இல்ல வேற ஏதோ ஒரு மொழியில வச்சிருந்தா அது ரொம்ப ஒரு இன்டர்நேஷனலான ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த படம். சோ அது எனக்கு பேட் கேர்ள்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு பேட் கேர்ள் வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அது மார்ட்டின் ஸ்கார்செஸி ஒரு விஷயம் சொல்லுவாரு, தி மோஸ்ட் பர்சனல் இஸ் தி மோஸ்ட் இன்டர்நேஷனல். ஸோ அது வந்து நம்ம வீட்டுல நம்ம பார்த்துருக்கிற ஒரு விஷயம், அது படத்துல பாக்குறது தான் அந்த அவரு வரைக்கும் நம்ம வெற்றிமாறன் நாளை இயக்குனர்ல சொல்லுவாரு, நீங்க வந்து ரொம்ப இன்டர்நேஷனலா நான் காட்டுறேன்னு சொல்லி ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல, the more rooted you go the more international அது அப்படிங்கிற மாதிரி மார்ட்டின் ஸ்கார்செஸியோட சேயிங்கோட ஒரு மறுவிய ஒரு அவரு. அடுத்து இன்னொரு முக்கியமான படம் வீர தீர சூரன் பார்ட் 2. ஆமா, அந்த படம் வந்து அண்டர்ரேட்டட் படம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு நான் இந்த வருஷம் வந்ததுல நான் என்ஜாய் பண்ண ஒரு படம் அது. ஏன் அந்த படம் பெருசா நகரல அப்படின்றது எனக்கு தெரியல. தெரியும் இன்னுமே ஒரு எனக்கு புரியவே இல்லை. எல்லா எலமெண்ட்ஸும் இருந்துச்சு, ஹிட் ஆக வேண்டிய அத்தனை எல்லாமே இருந்துச்சு. அவ்வளவு ஒரு த்ரில்லர், ஒரு 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 கேள்விகள், நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும், அதுக்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமா அன்வைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வர்ற சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், விக்ரமும் நல்லா இருக்கும். அதான் எனக்கு புரியவே இல்லை, அது எதனால அந்த படம் ஓடல. இன்டர்வல் வந்து இப்பேற்பட்ட ஒரு படத்துல அப்படி ஒரு இன்டர்வல் நான் எதிர்பார்க்கல. எனக்கு அந்த படத்துல விக்ரம் வர்ற சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு ரசிக்கும்படியா இருக்கும். அவர் வந்து சீரியஸா இருந்தாலும் சரி, ஆக்ஷன்ல இருந்தாலும் சரி, லவ்ல ரொமான்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு அந்த படம் எனக்கு சில விஷயங்கள் வந்து புரியாத புதிராவே இருக்கும்ல. வீரதீர சூரன் ஏன் ஓடல, ஏன் பெருசா ஓடலன்றதோட ஏன் பெருசா ரிசீவ் ஆகல அப்படின்றது இன்னுமே ஒரு புரியாத புதிராவே. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வந்து ரொம்ப மிக்சடு கூட இல்ல அந்த படத்துக்கு. ரிவ்யூஸ்லாம் வந்து அபோவ் ஆவரேஜ் பாசிட்டிவ் அந்த ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. நியாயப்படி எங்கேயோ போக வேண்டிய படம் இது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. ஐ மீன் ஆகலன்னா ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகல, ஈவினிங் ஷோவோ என்னவோதான், நைட் ஷோவோ என்னவோதான் அன்னைக்கு முதல் நாள் வந்து ஆச்சு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருந்தது, அந்த பிளாஸ்ட் அங்க கொடுத்துருந்தான். இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷோ தானே அதோட இதுவே. அந்த மைக்கு காட்டி அது யாரும் கவரேஜ் பண்ணல அந்த டைம்ல. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படம் வந்துச்சா வரலையான்ற ஒரு இதுலயே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ மேபி அது ஒரு மாதிரி அந்த படத்தை இருந்திருக்கலாம்.
அது ஒரு பெரிய ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோல அந்த பப்ளிக் ரிவ்யூஸ் வரல, அந்த பிளாஸ்டா ரிவ்யூஸ் வரல. அப்ப எப்படி அது வந்துதானே தெரியல நிறைய பேத்துக்கு. எனக்கு ஞாபகம் அந்த படம் வந்து ஈவினிங் ஷோ தான் ரிலீஸ் ஆச்சு. ஈவினிங்கோ நைட்டோ அந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால. ஸோ அதனால மேபி வந்து அந்த படத்துக்கு ஒரு அந்த அட்டென்ஷன் கிடைக்காம போனது, அந்த ஸ்டார்ட் கிடைக்காம போனது தான் ஒரு இது. ஒரு ஸ்பார்க் இருந்துதானே அது தீ பிடிக்கும். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாரு, 9 மணினா 12 மணிக்கு அந்த ஷோ முடிஞ்சிருக்கும், படம் வேற லெவல் அப்படின்னு போட்டுருந்தாங்கன்னா 10 பேர் கத்தி இருந்தாங்கன்னா அந்த அடுத்து ஈவினிங் ஷோவே ஃபுல்லா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா நைட் ஷோ தான் படமே ரிலீஸ் ஆச்சு. இவன் நைட் ஷோ முடிச்சுட்டு 1 மணிக்கு தான் வெளில வருவாங்க. நல்லா இருந்துச்சு, அப்படியே போய் தூங்கிடுவோம். ஸோ அது நமக்கு பெருசா இதுவே இருக்காது. அடுத்த நாள் தான் படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன், அந்த ஒரு இது வந்து அது ஒரு நல்ல பெர்செப்ஷன் நான் நினைக்கிறேன். அண்ட் யா வீரதீரசன் மேபி லைக் இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இப்ப படத்துல நான் பெரிய குறைன்றது மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியல. எல்லாமே மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் தெரியுமா? படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே எனக்கு படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு படம் வந்துச்சு 3BHK. 3BHK வந்து எனக்கு நான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுவே எனக்கு கண்டிப்பா போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதுல ஆட்கள் எல்லாமே பாரு, தேவயானி சரத்குமார், தேவயானி சரத்குமார் வந்தாலே முடிஞ்சது நமக்கு, ரைட் நேரம் போறோம் கண்டிப்பா அப்படின்னு. அடுத்து மீதா ரங்கநாத் வந்து எனக்கு இந்த படத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு செம்ம கிரஷ் அவங்க மேல. நம்ம குட் நைட் பார்த்தது ரைட் ஓகே மீதா ரங்கநாத் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா தெரியும். ஐ நோ ஐ எம் வெரி வெல் அவேர் ஆஃப் இட். ஓகே, ஸோ மீதா ரங்கநாத் வந்து அந்த படத்துல இருக்காங்க, சித்தார்த் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்து மேல ஒரு காஸ்டிங் ஒரு பயங்கரதா இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் மேல எனக்கு ஒரு பயங்கர மரியாதை உண்டு. அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின் போது 3BHK மேல ஒரு பெரிய இது இருந்துச்சு. ஆக்டர்ஸ், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்ச ஆட்களா இருக்காங்க. உள்ள போய் நான் பாக்குறேன், பட் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 1-2 இடத்துல கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவா இருந்தது. ஸ்கிரீன் பிளே அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. டயலாக்ஸ் 1-2 இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. பட் ஆனால் ஓவராலா பார்த்தா நான் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம் வந்து எனக்கு 3BHK. நான் யுனானிமஸா வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல தவிர, பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் வந்து 3BHK. அது இந்த டைமுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு என்ன சொல்றது, ஒரு பரபரன்னு போயிட்டு இருக்கும் போது டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு இடத்துல வந்து நிறுத்துச்சுல, நில்லுங்க கொஞ்சம் பொறுமையா போங்க, என்ன இப்போ வாங்க. அது அகைன் அடுத்த ஒரு வேவ் வந்து 3BHK. இப்ப நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்கு, எங்க வீடு அது எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்னு இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரிலேட்டபிள் திங்ஸ் அந்த படத்துல ரொம்பவே நிறைய இருந்தது. அண்ட் உண்மையிலேயே ஒரு வீடு கட்டுறது ரொம்ப வீடு வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதுதான் வந்து அந்த படத்தோட ஒரு விஷயம். நம்ம ஏன் எனக்கு ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சு, சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்ற ஃபீல் இருந்தது. நீ 100 முறை வீடு வாங்க பிளான் பண்ணாலும் 100 முறையுமே அது பிரச்சனை வரும். அந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே நான் பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது அந்த விஷயம் பயங்கரமா இருந்தது. பட் எனக்கு அந்த சரத்குமார் கேரக்டர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நல்ல பிடிச்ச ஒரு மோட்டிவேட்டடான கேரக்டரா இருந்தாரு. அவர் வயசு ஆக 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 அது ஒரு மாதிரி அதுக்குள்ளே போய் இதுவாயிடுவாரு. நிறைய பேர் அதை நெகட்டிவா, ஐயோ வீடு கிடைக்கலையா, என்னாச்சு வீடா, என்னது வீடா அப்படின்னு. எனக்கு அந்த மேட்டர் வந்து உண்மையிலே அது நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகலன்னாங்க. எனக்கு அது ஒர்க் ஆச்சு. ஒரு வயசுக்கு மேல அவங்களோட மோட்டிவ் ஒரு இடத்து, இப்போ அதே இடத்துல அந்த கேரக்டருக்கே பையனுக்கு கல்யாணம் ஆகல இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா அவரோட தாட் ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கும்? கரெக்ட், கல்யாணத்துக்குள்ள அந்த இதுக்குள்ளே தான் இருக்குமா? அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோம்ல. அதே மாதிரிதான் அதே தானே இதுவும். அவருக்கு எது கிடைக்கலையோ அது ரொம்ப எனக்கு அந்த கேரக்டர் ஓகே. நான் தோத்து அதுலயே ஒரு டைலாக் இருக்கும்ல, நீங்க டிராவிட் ஃபேன் நான் தோனி ஃபேன் அப்படின்றது. அப்போ அவங்க அதுலதான் அழகா சொல்லிட்டாங்க, நான் வந்து முயற்சி பண்ணி நான் ரொம்ப பொறுமையா அடியடியா எடுத்து வைக்கிறேன், எனக்கு அது நடக்கல பாரு அப்படிங்கிற ஒரு விரத்தில இருக்கிறவன் அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பான். நம்ம அப்பா அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அது ஆக்சுவலா அந்த இது நான் சரத்குமாரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கிற ஒரு ஆளு அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பொறுமையான. யூசுவலாவே இது நீங்க நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில உள்ள அப்பாக்கள்கிட்ட பார்க்கலாம், ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ரிஸ்க் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி காலி ஆயிடும். அதனால அது மெதுவா தான் எடுத்து வைப்பாங்க. அந்த டிராவிட் மாதிரி தான் ஆடி ஆகணும், வழி கிடையாது. இப்போ முதல் 4 விக்கெட் வேகமா விடுது அப்படின்னா டிராவிட் அங்க நின்றுதான் ஆகணும். இவர் டிராவிட் மாதிரி ஆடினாலும் அவர் தோனி மாதிரி தான் ஆடினாரு. அவர் லைஃபும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் மேல ஒருத்தர் டிராவிட் மாதிரி ஆடுறதுனால இங்க தோனி மாதிரி ஒருத்தர் ஆட முடியுது. அகைன் அவருமே ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. சித்தார்த் கேரக்டரும் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவார், லவ் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவாரு, வேலை கிடைக்காது, காலேஜ்ல பிரச்சனை வரும், அது அப்படியே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ
அவங்களோட அந்த என்ன சொல்ற அப்ரோச் தான் வேற வேற. ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான் அப்படிங்கிறது அந்த படத்தோட இது. அது 3BH கூட இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு, பறந்து போ வந்து எனக்கு எதனால ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ராம் அண்ட் சிவா ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் வேற வேற விஷயங்களுக்கு பிடிக்கும். ஆமா, ராமோட படங்கள்லாம் எனக்கு ஓகே ரைட், அது அவ்வளவு டீப்பா சில விஷயங்களை டீல் பண்ணும், அவ்வளவு நல்லா இருக்கும். சிவா வந்து இஷ்டமேனைக்கு இருக்கும், என்ன யாரா வேணா இருந்துட்டு போனா இப்படிதானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த ரெண்டு பேர் எப்படி ஒட்ட போறாங்க எனக்கு. ஆனா இந்த படம் எதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னா, ராமுடைய காமெடி சைடு இருக்குல்ல, தரமணில கொஞ்சம் வெளிப்பட்டிருக்கும். அவரோட வாய்ஸ் ஓவர் எல்லாமே பாத்தீங்கன்னா காமெடியாவே இருக்கும். தரமணில சட்டையராகவே இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போ அந்த படம் பார்க்கும்போது யோசிச்சேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் சட்டையரிக்கெல்லாம் ஒரு காமெடி படம் பண்ணலாமேன்னு இருக்கும்போது இங்க சிவாவோட படம் வருது. இது கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போனது பறந்து போகுது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் படம். ஆனா என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வெற்றி அது கிடைச்சதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், ரொம்ப என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பட் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கலையோன்ற மாதிரி. பறந்து போ சிவா பண்ணாம இருந்து வேற யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து பாத்திருக்க மாதிரி தான் இருந்திருக்காது. அது வந்து லைக் ராம் சாரோட ஒரு வேர்ல்டுல இருக்கும், நமக்கு அந்த ராம் சாரோட வேர்ல்டுக்குள்ள போயிட்டோம்னா அந்த படம் நமக்கு உட்காந்துரும். ஆனா சிவா இருந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, வேற மாதிரி ஒண்ணு மாத்துச்சு அந்த படத்துல. அது அந்த எனக்கு ஒரு மீம் ஒண்ணு நான் பாத்திருக்கேன். காற்று வெளியீடை சமயத்துல வந்து காற்று வெளியீடு படத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்காருன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வந்து இவங்க ஆசினி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாரும் சைலண்டா இருப்பாங்க, ஆசினி மட்டும். எனக்கு அந்த ஃபீல் வந்ததுங்க. இவர் வந்து பயங்கர இதுவா டெக்னிக்கலா மனசுக்குள்ள அப்படின்னும் போது இங்க சிவா வந்து ஆசினி மாதிரி இருந்திருப்பாரு. அவர் எல்லாத்தையும் இந்த டைலாக்ல இருந்து எல்லாத்தையும் வேற மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு. எனக்கு ஒரு சீன் இருக்கும், அந்த பையனுக்கு இது பண்ணுவாங்க, இவர் ஸ்கூல் ரைம்ஸ் அந்த பிரேயர் பாடி ஆல் திங்ஸ் பிரைட் இருப்பாரு. சரி, அது நிறைய விஷயங்கள் பிளாஸ்ட் ஆகி இருக்கிற சீன்ஸ்லாம் அதெல்லாம் சிவா பண்ணதுனாலதான் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. வேற யாரு பண்ணிருந்தாலும் அது ராம் சாரோட படம், இது சிவா இருந்ததுனால அது ஈக்குவலா அது சிவா படமா மாறிச்சது. அது இன்னொரு படம் மெட்ராஸ் மேட்னி இந்த வருஷம். ஆனா அதுக்கான ஒரு அன்பும் கிடைச்சது அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்துக்கு ஒரு லவ் கிடைக்கதான் செஞ்சது. பட் ஆனா இன்னுமே நிறைய கிடைச்சிருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த வருஷம் பெரிய பட்ஜெட் படங்கள் நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றுச்சோ அந்த அளவுக்கு சிறிய பட்ஜெட் படங்கள்லாம் பயங்கரமா. அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மேட்னி. கண்டிப்பா அது எனக்குலாம். நானும் அந்த படத்துல காளிவங்களோட ஆக்டிங்லாம் வா, அவர்லாம் சீரியஸ் ஆன படம், அவர் சீரியஸ் ஆகுறாரு, அவர் வந்து கொஞ்சம் சில உடையிற மாதிரி இருக்கிறாரு, வல்லரபிளா இருக்கும்போது நமக்குலாம் எமோஷன் அடிக்குது. ஏன்னா ஒரு படத்துல காமெடி அழுறாருன்னா நம்ம அழுதுறோம் சீரியஸா. ஒரு ஹீரோ என்னதான் அடி வாங்கினாலும் சரி, பாம்புல கால் கையெல்லாம் இழந்தாலும் சரி, நமக்குலாம் ஒன்னும் என்ன ஒரு ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு மாதிரி காமெடியின் வல்லரபுல இருந்து அழுறாருன்னா அவ்வளவுதான், நம்மளாம் உடஞ்சிரும். எனக்கு நான் இதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து அவரை காமெடியன்னு சொன்னதுல அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல். என்ன கேட்டா அந்த படத்தோட ஹீரோ அவர் தான். ஆமா, அந்த படத்தோட ஹீரோ அவர் தான். நான் என்ன சொல்றேன்னா, காளி வெங்கனுடைய காமெடி சீன்ஸ்லாம் நான் பார்த்தேன். காளி வெங்கட் அழுது அந்த ஒண்ணுமே இல்ல, மெர்சல் படத்துல அவர் அழுதுதை பார்த்துட்டு சதறி இருப்போம் நம்ம. ஆமா, அந்த சீன் எப்படி இருந்ததெல்லாம் ஓகே, மியூசிக் ஓகே, காளி வெங்கட் அந்த சீனை புல் ஆஃப் பண்ணிருப்பாரு. அதுதான் இந்த படத்துல அவர் கோவப்படுறதே நமக்கு வந்து நம்ம அப்பா சைலண்டா இருப்பாரு, ரொம்ப வெகுலியா இருப்பாரு, திரும்பி ஒரு முறை சாத்தி அப்படின்னு. அதுதான் அந்த படத்துல கொடுத்து. அதுல இருந்து இந்த படத்துல ஒரு சீன்ல போலீஸ்காரனை போட்டு ஒரு அடி விடுவாரு. அந்த சீன்லாம் இன்னும் 2 குத்து தலைவா அப்படின்ற மாதிரி வெறித்தனமா இருக்கும். எனக்கு அந்த படத்துல காளி வெங்கட் சூப்பரான ஆக்டர், அது நமக்கு தெரியும். அந்த பையன் கேரக்டர் வந்து இருக்காங்களா, அவன் நடிக்கவே இல்லை, அந்த கேரக்டர் நடிக்கவே இல்லை. அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருந்திருப்பேன் அந்த இடத்துல. எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, நாய்க்கு ஒண்ணு ஆச்சு, எங்க அம்மாவை வந்து ஒருத்தன் திட்டான் அப்படின்னும் போது நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன், அந்த பையன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிப்பான். அது எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு சீரியஸா எனக்கு அந்த படம் புரியல. அந்த டைரக்டரோட அந்த அளவு ஒரு டெப்த்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்படிதான் இந்த ஒரு பையன் இப்படிதான் இருந்திருப்பான், இந்த இடத்துல ஒரு 20 வயசு பையன் தான் இப்படிதான், ஒரு 5 வயசு பையன் தான் இப்படிதான், எப்படி அதை சொல்லியிருப்பாங்க அந்த பையன் கிட்ட, அந்த பையன் எப்படி அதை உள்வாங்கி நடிச்சிருப்பான். சின்ன பையனா நடிக்கிறது வேற, அந்த அடலசன்ட் அந்த என்ன சொல்ல டீனேஜ் பையனா நடிக்கிறது கஷ்டம். நம்ம என்ன பண்ணணும், டீனேஜ் பையனா உடனே வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஒன்னு நடிப்போம், அதெல்லாம் ஒண்ணு வரும்ல. அதெல்லாம் இல்லாம அவன் ரொம்ப டீனேஜராவே அந்த ஆள் டீனேஜர் தான் அந்த படத்துல, உண்மையிலேயும் டீனேஜர் தான் போல. அது ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அந்த இது. அது எனக்குமே என்னன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படம் வந்து மெட்ராஸ் மேட்னி. சூப்பரான ஒரு படம். ஸோ அதான் என்ஜாய் பண்ண படம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மோரலஸ் எல்லா படங்களுமே பேசிட்டோம். பட்
ஓவராலா பார்த்துட்டோம் அப்படின்னா 2025 வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு இயர் தான் என்ன கேட்டா. நான் எதிர்பார்த்தது என்னதான் ஆச்சு? ஆமா, இந்த பிஆர் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாரு 2025க்கு முன்னாடி, இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸப்ட் ஃபார் பராசக்தி மற்ற எல்லா படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கு இந்த வருஷம். பராசக்தி வந்து அந்த படம் புறநானூறா இருக்கும். இல்ல பராசக்தி போட்டிருந்தேன், SK25னு போட்டிருந்தாரு. அவரோட SK25 நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு. அதான் மற்ற எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படங்கள் எல்லாமே பார்த்தோம். அதே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. பிஆருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் அதே எனக்கு இருந்தது. அவருக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றம் இருந்ததோ அதே மாதிரி எனக்குமே. ஆமா, சும்மா கிடையாது. எல்லா விஜய் சார் படம் தாண்டி எல்லாரோட படமே வந்தது. ஆமா, சூர்யா சார் படம், விக்ரம் படம், எல்லாருமே வந்தது. பட் ரஜினி ரொம்ப டஃப். அது எல்லா பெரிய ஸ்டார்ஸோட படம் ஒரே வருஷத்துல வர்றது. அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவு எங்க இருந்த படம் இல்ல. கூலி என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, தக் லைஃப் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, விடாமுயற்சி குட் பேட் அக்லி என்ன மாதிரி இருந்துச்சு, ரெட்ரோலாம் என்ன மாதிரி, அனௌன்ஸ்மெண்ட்டுக்குலாம் வரும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஏமாற்றிய ஒரு வருஷமா 2025. இன்னும் முடியல, இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஒரே படம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு படம் வந்து வாவாதியார். நான் லைக் எதிர்பார்க்கிறேன். லைக் அதை மறந்துட்டேன் பாருங்க. அது ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர் மாசம். வில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹிஸ்டரிய ஹேட்ரிக்னு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லல, ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணுவாரா? ஏன்னா யாருமே ஒரு ஃபர்ஸ்ட் படம் இன்னைக்கு அவர் வந்து இந்த படம் ஹேட்ரிக் அடிச்சாருன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க். அடுத்து வர ஒரு புது, அதாவது சச்சின் அடிச்ச 100 மாதிரி அது பிரேக் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். முதல் 4 படம் 400 வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னன்னா ரஜினி சாரே திரும்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒரு படம் நடிக்கிறேன் நடிச்சாதான் அப்படி வந்து பிரேக் பண்ண முடியும். அது பிரதீப் பண்ணுவாரா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். 2 படம் 100, 3வது படம் 100. ஒரே வருஷத்துல 300, ஒரே வருஷத்துல 300 கூட யாருமே இல்ல. யாருமே கொடுத்தது இல்ல. விஜய் அவர்கள் 200 கொடுத்திருக்காரு, ரஜினி அவர்கள் 200 கொடுத்திருக்காரு, அஜித் 200. அதிகபட்சம் 2 படம் தானே ரிலீஸ் பண்ணாங்க ஒரே வருஷத்துல. 3 படம் ரிலீஸ் ஆகி 3மே 100 அடிச்சதுன்னா வேற லெவல் தான். ஸோ பார்ப்போம் 100 எட்டிக்குமா இல்லையான்றது. அண்ட் இதுதான் எங்களோட ஒப்பீனியன் அபவுட் 2025 கோலிவுட். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய். நாங்க ஏதோ ஒரு படத்தை மிஸ் பண்ணியிருப்போம், அது என்னன்றதை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சொல்லி அதை பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்டா இந்த படத்தை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மரியாதையா கேளுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.